அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்க. நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. எந்த வயதில் முன்னேற்றம்? பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு சூரிய பகவானுடைய கர்ம சாபம், சூரிய பகவானுடைய கர்ம தோஷம் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் பலன்கள் காணலாம். மண்ணில் இப்பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே 9 நவகிரகங்களில் 8 நவகிரகங்களுடைய கர்ம சாப தோஷம் உண்டு. ஜோதிடத்தில் 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி கட்டங்கள். 9 நவகிரகங்களில் கேது பகவானை தவிர மற்ற 8 நவகிரகங்களுடைய சாபம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு. இந்த 27 நட்சத்திரத்தில் தான் உலக மக்கள் அனைவரும் பிறக்க வேண்டும். மண்ணில் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றாலே சாபம் இல்லாமல் யாரும் மனிதனாக பிறக்க முடியாது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது வீடு. காலபுருஷனுக்கு அஷ்டமமாக மறைவு ஸ்தானமாக விருச்சிக ராசி விளங்குகிறது. காலபுருஷனுக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டின் அதிபதி சந்திர பகவான். பலம் குறைந்த காலத்தில் பிறந்தவர்கள், பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சனி பகவானுடைய 2வது நட்சத்திரம், தேவகணம் கொண்ட சுப நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் மான். இது சுப நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நேசம் அடைகிறார். தன்னுடைய முழு பலத்தையும் சந்திர பகவான் இழக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 8வது வீடு விருச்சிக ராசி தான். மாய மந்திரம், அமானுஷிய சக்தி இந்த விருச்சிக ராசியிலிருந்து தான் உதயமாகி மற்ற 12 ராசிக்கும் செயல்படுகிறது. சனிச்சந்திரன் ஒரு ராசியில் கூட்டு சேர்ந்தாலே அது புணர்ப்பு தோஷம். சனி பகவான் மந்தக்காரகன், மெதுவாக ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடியவர். சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்தை ஒரு நாளில் கடக்கக்கூடிய வேகமான கிரகம். சந்திர பகவான் மனோக்காரகன், சனி பகவான் தொழில்காரகன், கர்மாக்காரகன். முன் ஜென்மத்தில் செய்த கர்மா புண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் அனுச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறப்பெடுத்து விட்டீர்கள். மன எண்ணம், ஆசை, உணர்வுகள் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது அதிகமாக இருக்கும். அதான் புணர்ப்பு தோஷம் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் இந்த அனுச நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் மூத்த பிள்ளையாக, குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பெண்கள் தன்னுடைய அப்பா மீது அதிக பாசம் இருக்கும். அப்பாவை போலவே அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு துணிச்சல், வீரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் தலைமகனாக பிறக்கும் பிள்ளை அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் அப்பா பேச்சை ஏற்காது. நீங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8வது வீடு. அது முதல் குழந்தையாக பிறப்பதனால் தம்பி தங்கை ஒற்றுமை வராது. நாட்டுக்காக இவர்களுடைய சேவை பெரும்பாலும் இருக்கும். முதலாளிக்காக இவர்களுடைய சேவை இருக்கும். குடும்பத்திற்காக இவருடைய சேவை குறைவு தான். வீட்டுக்காக பெரும்பாலும் பயன்படாது. விருச்சிக ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால், சனியோ புதனோ செவ்வாயோ சந்திரனோ விருச்சிக ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அந்த குடும்பத்தில் இறப்பு ஏற்படும். வண்டி வாகன விபத்து ஏற்படும். கை காலில் காயங்கள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை, பெரிய அளவு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். ரணகலம் ஆகிவிடும்.
அந்த திசை முடியுங்காட்டியும் அவர்களுக்கு வந்து பெரிய அளவு கஷ்ட தொந்தரவுகளை கொடுத்து விடும். விருச்சிக ராசி என்பது கிணற்று நீர், ஓடாமல் ஓரிடத்தில் நிற்கக்கூடிய கிணற்று நீர் ராசி தான் விருச்சிகம். சனி பகவானுடைய 2வது நட்சத்திரமாக அனுச நட்சத்திரமாக இருக்கும்போது இதில் பிறந்தவர்கள் மாறுபட்ட மனநிலை கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள். சனி பகவான் நட்சத்திரம் என்றாலே இவர்களுக்கு வந்து சிறிய வயதாக இருந்தாலும் பெரிய மனிதர்கள் போல் அனுபவம் இருக்கும். மன உறுதி கொண்டவர்களாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மனக்குறையை யாரிடமும் வெளியே சொல்ல மாட்டார்கள். 1008 கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை வெளியில் யாரிடம் சொல்ல மாட்டார்கள். இவர்களுக்கு வந்து முற்பாதியை விட பிற்பாதி வயதில் நல்ல முன்னேற்றம் வருகிறது. உலக சுகங்கள் அனைத்தும் கிடைத்தால் கூட சந்திர பகவான் வந்து நேச நிலையில் இருக்கும்போது இவர்களால் வந்து மனதளவில் சந்தோஷப்பட முடியாது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக துக்கம் இரண்டும் ஒன்று தான், ஒரே நிலை தான். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய கர்ம சாபம் என்ன செய்யும்? உங்கள் நட்சத்திரத்திற்கு சூரிய பகவானுடைய கர்ம சாபம் இருக்கிறது. முதல்ல வந்து சூரியன் வந்து அவருடைய காரகத்துவம் வந்து அப்பா. அப்பாவால் உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். நீங்கள் பிறந்த பிறகு உங்களால் உங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் வரும். உங்களால் தான் உங்கள் அப்பாவுக்கு அலைச்சல் அவப்பெயர் ஏற்படும். உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உங்களை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கிறார் என்றால் நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கியவுடன் சம்பளத்தை வந்து உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க மாட்டீங்க. உங்கள் பொறுப்புகளிலிருந்து நீங்கள் வந்து அப்படியே நழுவி பின்னாடி போயிடுவீங்க. அப்பா பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் பேச்சை உங்கள் அப்பா கேட்க மாட்டார். எதிரும் புதிருமாகத்தான் சூரிய பகவானுடைய கர்ம சாபம் உங்களுக்கு இருக்கும். சூரியன்தான் அரசுக்காரகன், முதலாளி. பெரும்பாலும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருக்கும் அடிமையாக வேலை பார்க்க மாட்டாங்க. விவசாயமாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து மற்ற தொழில் வேலையாக இருந்தாலும் சரி, முதலாளியாக மற்றவர்கள் வந்து தனக்கு வேலை சொல்லாதபடி இவர்கள் செய்யக்கூடிய வேலை இருக்கும். முதலாளியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அரசியல் தொடர்பு இவர்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக வந்து சேர்ந்துவிடும். அரசியலில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதைலாம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சூரிய பகவானுடைய கர்ம சாபம் இருப்பதனால் அப்பாவுடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி பங்காளி வகையராகவும் பெரும்பாலும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்து வரமாட்டாங்க. பகை போட்டி விரோதம் இப்படி தான் இருக்கும். முதல் ஒளி பொருந்திய சூரிய பகவானுடைய சாபம் இருக்கும்போது இவர்களுக்கு வந்து திருமணம் தாமதப்படும். திருமணம் நடந்தாலும் முதல் தாரம் விவாகரத்து, பிரிவு, ஏமாற்றம் இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. ஒற்றுமையாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. சந்திர பகவான் முழுமையாக பலம் குறையும் போது அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தாயாரால் நல்ல புத்திமதி கிடைக்காமல் போயிடும். உங்களை வந்து தாயாரால் கெடுக்கிற மாதிரி, அல்லது உங்களால் உங்கள் தாயாருக்கு அவப்பெயர் கெட்ட பெயர் வர மாதிரி குடும்பத்தில் இருக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானுடைய கர்ம சாபம் குறைய வேண்டுமென்றால் உங்கள் அப்பாவுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும். இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தவறாமல் திதி கொடுக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு 5வதாக வரக்கூடியது சூரிய மகாதசை. உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வந்து கேது மகாதசை முடியும் வரை வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சுக்கிர மகாதசை 20 ஆண்டு காலம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது, நினைச்சது, எதிர்பார்த்தது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த சூரிய மகாதசை 6 ஆண்டு காலம் கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்க, சட்ட சிக்கல். நீங்கள் வந்து ஸ்டெடியாக இல்லைன்னா
உங்களுக்கு வந்து தண்டனை பெறக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். நீங்கள் வந்து அரசியலில் தொடர்பில் இருந்தீங்கன்னா, அரசியலில் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா, பட்டம், பதவி, பெயர், புகழ் சூரிய மகாதசையில் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய புகனுடைய கர்ம சாபம் பெற்றதால் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு முற்பாதியை விட பிற்பாதி வயது காலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காண முடிகிறது. இளமை காலத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள் பிற்கால வயதில் நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புடன் வாழ்வதை காண முடிகிறது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 5வதாக வரக்கூடிய சூரிய மகாதசை உங்களுக்கு சூரியனுடைய கர்ம சாபம் இருப்பதனால் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தவறாமல் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு முன்னோர்களால் வரக்கூடிய கர்ம சாபதோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.